வணக்கம் நண்பர்களை, ஷைன் அவுட் நவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொளியில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற கிறிஸ்தவ ஆலயங்கள், திருத்தலங்கள் மற்றும் திருயாத்திரை தலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கர்நாடகாவில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களை தரிசிக்க விரும்பும் மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பட்டியலில் உள்ள ஆலயங்களில் நீங்கள் பார்த்திருக்கும் ஆலயங்கள் எவை என்று நீங்கள் வருங்காலத்தில் போக விரும்பும் ஆலயங்கள் எவை என்றும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பட்டியலில் இடம்பெறாத ஏதாவது புகழ்பெற்ற ஆலயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதையும் தெரிவியுங்கள். இந்த பட்டியலில் உள்ள அனைத்து ஆலயங்களின் கூகுள் மேப் லொகேஷன்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது, பார்த்து பயன்படுத்திக் கொள்ளவும். கர்நாடகாவில் உள்ள புகழ்பெற்ற 20 சிறந்த ஆலயங்களை பற்றி இனி தெரிந்து கொள்வோம். अगर आपके घर में कोई गुस्से में रहने वाला व्यक्ति है तो एक कमल का पौधा उगाएं। इसे किसी छोटे कंटेनर या मछली के टैंक में आसानी से उगाया जा सकता है। செயின்ட் மேரிஸ் பசிலிகா, சிவாஜி நகர். தூய மரியன்னை பேராலயம், சிவாஜி நகர். இது பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பெங்களூரு மாநகரின் மைய பகுதிகளில் ஒன்றான சிவாஜி நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. கிபி 1973 பசிலிகாவாக உயர்த்தப்பட்டு கர்நாடகாவின் முதல் பசிலிகா பேராலயம் ஆகும். இங்கு முதல் ஆலயம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பலமுறை மத விரோதிகளால் தாக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. முதலில் காணிக்கை அன்னையாக இருந்த அன்னை காலரா நோயால் மக்களை காப்பாற்றியதால் ஆரோக்கிய அன்னையாக அழைக்கப்படுகிறார். நவநாள் மற்றும் ஆண்டு திருவிழாக்களில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இதுதான் கர்நாடகாவின் வேளாங்கண்ணி ஆகும். இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஷ்ரைன், குழந்தை இயேசு திருத்தலம், விவேக் நகர். இது பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பெங்களூரு மாநகரின் விவேக் நகர் ரோஸ் கார்டன் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. 1969 ஒரு கூரை சிற்றாலயமாக தொடங்கிய இந்த ஆலயம் வேகமாக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக வளர்ச்சியடைந்தது. தற்போது உலக புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. வியாழந்தோறும் 6 மொழிகளில் 9 திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வியாழந்தோறும் குவிந்து வருகிறார்கள். நவநாளுடன் தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் ஆண்டு தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற குழந்தை இயேசு திருத்தலம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் பிலோமினா ஷ்ரைன், புனித பிலோமினா அம்மாள் திருத்தலம், மைசூர். இந்த ஆலயம் மைசூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மைசூர் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு முதல் ஆலயம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இது மைசூர் மறை மாவட்டத்தின் கெத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் புனித பிலோமினா திருத்தலமாகத்தான் புகழ் பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள அழகான ஆலயங்களில் இதுவும் ஒன்று. பசிலிகா நிலக்கு உயர்த்தப்பட வேண்டிய ஒரு ஆலயமாகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் ஆண்டனிஸ் பசிலிகா, புனித அந்தோனியார் பசிலிகா, டோர்னஹள்ளி. இது மைசூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மைசூர் மாவட்டத்தின் கிருஷ்ணராஜநகர் தாலுக்கின் டோர்னஹள்ளி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது மைசூரிலிருந்து 33 கிலோமீட்டர், பெங்களூரிலிருந்து 170 கிலோமீட்டர் மற்றும் கிருஷ்ணராஜ நகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுமார் 220 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் விவசாயத்திற்காக நிலத்தை உழும் பொழுது அந்தோனியார் சுரூபம் ஒன்று கிடைத்தது. கனவில் தோன்றிய அந்தோனியார் தன்னை பற்றி அவருக்கு வெளிப்படுத்தியதிலிருந்து இங்கு ஆலயம் கட்டி பிற்காலத்தில் அது திருத்தலமாகி 2019ஆம் ஆண்டில் பசிலிகாவாகவும் உயர்த்தப்பட்டது. ஆர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், ஹரிஹர். புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தல பேராலயம், ஹரிஹர். இந்த ஆலயம் சிவமொகா மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தாவணகிரி மாவட்டத்தின் ஹரிஹரா என்ற நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் துங்கபத்ரா ஆற்றில் குளிக்கும் போது வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒரு பிராமணருக்கு அன்னை மரியாளின் சிறுவம் கிடைத்து அவர் அற்புதமாக உயிர் தப்பி கரை சேர்ந்தார். ஆரம்ப காலத்தில் அந்த பிராமணரின் குடும்பத்தினர் அந்த சிறுவம் யாருடையது என்று தெரியாமலேயே சத்யம்மா என்ற பெயரால் வணங்கி வந்தார்கள்.
பிறகு அது அன்னை மரியாள் என்று தெரிய வந்தது. அந்த அற்புதம் சுரூபத்தை கொண்டுள்ள ஆலயம் இது. செயின்ட் லாரன்ஸ் பசிலிக்கா, புனித லாரன்ஸ் பசிலிக்கா, அத்தூர். இந்த ஆலயம் உடுப்பி மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது உடுப்பி மாவட்டத்தின் கார்கடா என்ற நகரத்திற்கு அருகில் அத்தூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு முதல் ஆலயம் 1759 கட்டப்பட்டது. இங்குள்ள புனித லாரன்ஸ் அவர்களின் அற்புத சுரூபத்தினால் இந்த ஆலயம் மிகவும் புகழ் பெற்றுள்ளது. ஆண்டு திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜாதி மத வேறுபாடின்றி வந்து குவிகிறார்கள். வேளாங்கண்ணியை போன்று இங்கேயும் திருவிழாவிற்கு அநேக பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவார்கள். 2016ஆம் ஆண்டு இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன், பெட்டத ஹலசூர். புனித அந்தோனியார் திருத்தலம், பெட்டத ஹலசூரு. இந்த ஆலயம் பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது ராமநகர மாவட்டத்தின் கனக்புரா தாலூக்கின் பெட்டத ஹலசூரு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது பெங்களூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புனித அந்தோனியாரின் அற்புத சுரூபத்தை கொண்டுள்ள திருத்தலம் இதுவாகும். ஆண்டு திருவிழா நாட்களில் பக்தர்கள் பாத யாத்திரையாக வரும் பழக்கம் பல பக்தர்களிடையே உண்டு. செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்றும் ஆண்டு திருவிழா நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தூரத்து ஊர்களிலிருந்து வந்து செல்கிறார்கள். இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஷ்ரைன், பிக்கரனக்கட்டே. அற்புத குழந்தை இயேசு திருத்தலம், பிக்கரனக்கட்டே. இந்த ஆலயம் மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தட்சிண கன்னடா மாவட்டத்தின் மங்களூர் நகரில் உள்ள பிக்கரனக்கட்டே என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது மங்களூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது கப்புச்சின் குருக்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கட்டடம் மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் உள்ளது. வியாழந்தோறும் மற்றும் ஆண்டு திருவிழா நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். ये सब जो मैं करवा रहा हूँ उसका एक ही मकसद है कि चेंजिंग द वे इंडिया ट्रेड, जो ट्रेडिंग होता है उसको एकदम आसान करना चाहिए. और செயின்ட் ஜோசப் வாஸ் ஷ்ரைன், புனித ஜோசப் வாஸ் திருத்தலம், முடிப்பு. இந்த ஆலயம் மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தட்சிண கன்னடா மாவட்டத்தின் பண்ட்வாளா தாலூக்கின் முடிப்பு என்ற இடத்தில் மலை மீது அமைந்துள்ளது. இந்தியாவின் கோவாவில் பிறந்து இலங்கையில் மரித்து புனிதராக உயர்த்தப்பட்டுள்ள புனித ஜோசப் வாஸ் அவர்களுடன் தொடர்புடைய திருத்தலம் இதுவாகும். 1684இல் ஜோசப் வாஸ் இந்த இடத்தில் பணியாற்றிய போது மத விரோதிகளின் தாக்குதலிலிருந்து அற்புதமாக காப்பாற்றப்பட்ட இடம் தான் இது. மங்களூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன், புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம், பಳ್ಳாரி. இந்த ஆலயம் பಳ್ಳாரி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பಳ್ಳாரி மாவட்டத்தின் பಳ್ಳாரி நகரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வித்யாநகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாளின் பிறந்த நாளன்று கொண்டாடும் ஆண்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். செயின்ட் ஆண்டனிஸ் ஆசிரம், புனித அந்தோனியார் ஆசிரமம், ஜெப்பு. இந்த ஆலயம் மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மங்களூர் மாநகரின் ஜெப்பு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆசிரமத்தில் உள்ள புனித அந்தோனியாரின் திருத்தலம் மிகவும் புகழ்பெற்று மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது.
Our Lady of Pompai Shrine, புனித பாம்பை அன்னையின் திருத்தலம் உருவா. இந்த ஆலயம் மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மங்களூர் மாநகரின் சுல்தான் பத்தேரி சாலையில் உள்ள லேடி ஹில் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் பாம்பை ராக்கினி என்று அழைக்கப்படுகின்ற புனித ஜெபமாலை அன்னையின் திருத்தலம் ஆகும். இது அமலோற்பவ அன்னையின் பங்கு ஆலயத்தின் வளாகத்தில் அமைந்துள்ளது. செயின்ட் ஜூட் ஷ்ரைன், புனித யூதா ததேயு திருத்தலம் பக்ஷிக்கரை. இந்த ஆலயம் மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மங்களூர் மாநகரிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்ஷிக்கரை என்ற இடத்தில் அமைந்துள்ளது. புனித யூதா ததேயுவின் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலம் இதுவாகும். செயின்ட் ஜான் பால் II ஷ்ரைன், புனித 2ஆம் ஜான் பால் திருத்தலம். இது மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மங்களூர் மாநகரிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஜ்பே என்ற இடத்தில் அமைந்துள்ளது. 1986இல் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இங்கு வருகை தந்ததை நினைவு கூறும்படியாக இந்த திருத்தலம் கட்டப்பட்டுள்ளது. ஸ்டெல்லா மாரிஸ் சர்ச், ஸ்டெல்லா மாரிஸ் ஆலயம் கல்மாடி. இந்த ஆலயம் உடுப்பி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது உடுப்பியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்மாடி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் கப்பல் வடிவில் கட்டப்பட்டுள்ளது. ஒரு இந்து சகோதரருடைய வீட்டில் இருந்த வேளாங்கண்ணி அன்னையின் சுரூபம் இப்பொழுது இந்த ஆலயத்தை திருத்தலமாக மாற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன், புனித அந்தோனியா திருத்தலம் கெரைக்கட்டே. இந்த ஆலயம் உடுப்பி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது உடுப்பி மாவட்டத்தின் குந்தாப்பூரிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெரைக்கட்டே என்ற இடத்தில் அமைந்துள்ளது. புனித ஜோசப் வாஸ் அவர்கள் இந்த பகுதியில் 17ஆம் நூற்றாண்டில் இறைப்பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன் தம்புச்செட்டிப்பாளையம், புனித அந்தோனியார் திருத்தலம் தம்புச்செட்டிப்பாளையம். இந்த ஆலயம் பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது பெங்களூர் மாநகரின் கிருஷ்ணராஜபுரத்திற்கு அருகில் உள்ள தம்புச்செட்டிப்பாளையம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள அந்தோனியாரின் அற்புதங்களின் பூங்கா மிகவும் புகழ்பெற்றது. செவ்வாய்தோறும் மற்றும் ஆண்டு திருவிழாக்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது சிறப்பு. சேக்ரெட் ஹார்ட் கேத்தட்ரல் ஷிமோகா, திருஇருதய ஆண்டவரின் பேராலயம் ஷிவமோகா. இந்த ஆலயம் ஷிவமோகா மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது ஷிவமோகா நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இதன் கட்டடக்கலையினால் இது மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது.
Milagres Church or Our Lady of Miracles Church, Hampanakatta. அற்புதங்களின் அன்னையின் ஆலயம் ஹம்பனகட்டா. இந்த ஆலயம் மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. மங்களூர் நகரின் ஹம்பனகட்டா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது கர்நாடகாவின் மிகப்பெரிய ஆலயம் ஆகும். When it comes to job search, job seekers make a lot of mistakes, but here are the top 3 mistakes they make. Number 1 is that they only Saint Aloysius Chapel, புனித அலோசியஸ் சிற்றாலயம், கொடியால் பைல். இது மங்களூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. மங்களூர் நகரின் கொடியால் பைல் என்ற இடத்தில் உள்ள புனித அலோசியஸ் கல்லூரியின் ஆலயம் ஆகும். இந்த ஆலயம் ரோம் நகரின் புகழ்பெற்ற சிஸ்டீன் ஆலயத்தை மாதிரியாக கொண்டுள்ளது. இதில் மிகவும் அழகான ஓவியங்கள் மற்றும் அருங்காட்சியகம் உள்ளது.